என் பேர் சுந்தரராமன். நான் திருச்சியிலேருந்து வரேன். பல வருஷமாக இங்கே பறவைங்க பார்க்குறதுக்காக வரேன், ஃபோட்டோகிராஃபும் பண்ண வரேன். இங்கே கிட்டத்தட்ட 180 வகையான பறவைகள் வருது ஆண்டுதோறும். அதில் வெளிநாட்டிலேருந்தும் வர பறவைகளும் உண்டு, நம்ம நாட்டிலேருந்தே வேறு சில இடங்கள்லேருந்தும் இங்கே வர்றது உண்டு. அதில் குறிப்பாக வந்துட்டு வாத்து வகைகளில் நம்ம இதிலேருந்து வர்றது பெரும்பாலும் நிறைய வரும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நார்தர்ன் பின்டெயில், கார்கனி, ஷவ்லர் என்ற சில வகைகள் ரொம்ப பெரிய நம்பர்ஸில் வரும் இங்கே பார்த்திங்கன்னா. அது இல்லாமல் வந்துட்டு ஒயிட் ஹெட்டட் ஐபிஸ், கிளாசி ஐபிஸ், கார்மரண்ட், லிட்டில் கார்மரண்ட், லார்ஜ் கார்மரண்ட், இதெல்லாம் நிறைய நம்பர்ஸில் இருக்குங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பெலிகன்ஸ், கார்மரண்ட்ஸ் எல்லாமும் ப்ரீட் ஆகுதுங்க. டார்டர் ஸ்னேக் பேர்டுன்னு சொல்கிறது, அதுவும் இங்கே ப்ரீட் ஆகுதுங்க. அதுதாங்க குறிப்பாக. இது ரொம்ப நல்லா டெவலப் பண்ணோன்னா இன்னும் நல்லா வருங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சாங்சுரியாக நாளைக்கு டிக்ளேர் பண்ண கூட வாய்ப்பு இருக்குதுங்க. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வன். நம்ம இருக்கிறது வந்து கிளியூர் ஏரியில் இருக்கிறோம். இந்த ஏரிகளை பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து தொடங்கி ஜனவரி இறுதி வரையும் இனப்பெருக்கத்துக்காக வெளிநாடுகளிலேருந்து பறவைகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி முடிஞ்ச அப்புறம் அந்த பறவைகள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி பயணிக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இதில் அந்த ஏரியில் ஃபுல்லாக வந்து காட்டாமலைக்கு நிறைய மண்டி கிடக்கு. இது அரசு கவனத்தில் கொண்டு இந்த காட்டாமலைக்கு அழித்து நாட்டு மரங்கள் நட்டு அந்த பறவைகளை பாதுகாக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளை நிலையங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 ஏக்கர் இருக்குது. இந்த ஏரியை சுத்தப்படுத்தி போதுமான தண்ணீரை சேமித்தா விவசாயிகளும் பாதுகாக்கலாம், இந்த பறவைகளும் பாதுகாக்கலாம். நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லணையில் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வராங்க. அவங்களும் இந்த ஏரியை வந்து இந்த பறவைகளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஏரியை வந்து பார்வையிட்டு இருக்காங்க. இன்னும் இதை சுத்தப்படுத்தி பறவைகள் சரணாலயம் அறிவித்து இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும், இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்.